வணக்கம். Coreldraw பிளேலிஸ்ட்டில் சாப்டர் 2 விசிட்டிங் கார்டு டிசைன் தம்ப்நெயில் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினராக இருக்கும்போது நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாப்டரில் ஒரு டிசைனோட தான் டூல்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறோம். பேசிக்கான 4 டூல் இதில் பார்த்துருக்கோம். பிக் டூல், ரெக்டாங்கிள் டூல், டெக்ஸ்ட் டூல், ஜூம் டூல். இது கூடவே ஃபைல் மெனு, ஆப்ஜெக்ட் மெனுவில் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி மற்ற சாஃப்ட்வேர்லையும் பயன்படக்கூடிய காமனான ஆப்ஷனும் இதில் பார்த்துருக்கோம். கலர் மோட்னா என்ன, பேப்பர் சைஸ்னா என்ன, ரெசல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத காமனான சில விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிகினராக இருக்கும்போது டூல்ஸை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டூல்ஸை பர்ஃபெக்டாக எப்படி டிசைனில் பயன்படுத்துறது அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். நம்ம வீடியோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இந்த விசிட்டிங் கார்டு டிசைன் பார்த்திங்கன்னா 3 சாப்டராக உங்களுக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு வீடியோவையும் பொறுமையாக நீங்கள் பார்த்து அதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எளிமையாக பேசிக்கான டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.